நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் இங்கே பெங்களூர்ந்து புறப்பட்டு இலங்கை வந்திருக்கேன். ஐயா அசோகர் ஐயா, பாஸ்டர் அசோக ஐயா வீட்டில் சர்ச்சு அவர் கூட்டிகிட்டு போகிற இடமெல்லாம் கூட்டிகிட்டு போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இப்போது அவருடைய சின்ன சாட்சியை நான் உங்களுக்கு பகிர்ந்தது தெய்வ நாமத்தின் மகிமைக்காக. எல்லாரும் கேளுங்க. அவரை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகள். இலங்கை தேசத்திலிருந்து அருமையான பாஸ்டர் தெய்வீகம் ஐயா அவர்களுடைய குழுவினர்கள் எங்களோடு கூட வந்திருக்கிறார்கள். இந்த நாட்கள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசேஷமாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த யுத்தம் கொடூரமாக இலங்கை தேசத்தில் இருக்கிற பொழுது இராணுவத்தினர் மிக மோசமான முறையிலே என்னை கைது செய்தார்கள். கனரக ஆயுதங்களோடு கூட என்னை கைது செய்து என்னை சிறையில் கொண்டு போய் அடைத்து 27 நாட்களாக சிறையிலே சித்திரவதை முகாமிலே பலதரப்பட்ட உபத்திரவங்களை பலதரப்பட்ட பாடுகளை நான் அனுபவித்து கொண்டிருந்தேன். அந்த சூழ்நிலையிலே என்னுடைய மனைவி கதற என்னுடைய பிள்ளைகள் அங்கே தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 27 நாட்களாக என்னை அந்த சிறையில் வைத்து கிருபையாய் என்னை காத்து என்னை வழிநடத்தி என்னை ஆசீர்வதித்தார். உண்மையாகவே நாம் குற்றஞ்சாட்டப்படாத வேளையிலும் இந்த உலகத்தின் அதிபதியாகிய இந்த உலகத்தை பிரபஞ்சத்தில் கிரியை செய்கிற சத்துருடைய வல்லமைகள் எங்களை குற்றஞ்சாட்டி எங்களை குறை காணும்படியாக எங்களுக்கு விரோதமாக எழும்புற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நாம் குற்றமற்றவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்வோமே ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வண்ணமாக குற்றமற்றவராய் எவ்விதமான அங்கே தவறு செய்யாதவராய் பாவம் செய்யாதவராய் இருந்த பொழுதும் அவரை உலகம் அங்கே அவரை கொண்டு போய் சிறையில் அடைத்து அவரை சித்திரவதைப்படுத்தி அவரை சிலுவையில் அடைந்தார்கள். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப பண்ணினான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு காண்கிற சகல ஆசீர்வாதங்களுக்கு முன்பதாக பல பாடுகள் உபத்திரவங்கள் வனாந்தர வாழ்க்கை இருக்கலாம். நம் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் வாழ்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எனவே இந்த இலங்கை தேசத்திலே இப்பொழுது முடிந்த யுத்த சூழ்நிலை மத்தியிலே ஒரு விதவையினுடைய சூழ்நிலை எப்படி என்றதை என் மனைவி நான் சிறையில் இருக்கிற பொழுது அனுபவித்தார்கள். என்னுடைய பிள்ளைகள் தகப்பன் இல்லாத சூழ்நிலை அனுபவித்தார்கள். நான் சிறை வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று அனுபவித்தேன். இப்பொழுது யுத்தம் முடிந்த பின்பதாக மக்கள் மத்தியிலே ஏழைகள் எளியவர்கள் கைவிடப்பட்டவர்கள் திக்கற்றவர்கள் விதவைகள் மத்தியிலே இந்த ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமேன். உங்களின் கர்த்தர் அவனமாக ஆண்டோட கிருபையினால் உங்களை நடத்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இலங்கை தேசத்திலே ஊழியத்துக்காய் வந்திருக்க அருமையான தெய்வீகம் ஐயாம் அவருடைய குடும்பத்தினரும் இந்த பகுதியிலே அங்கே 8 நாட்களாக தங்கி நின்று ஆண்டவருடைய பணியை செய்கிறார்கள். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.